கேட்டிருக்கீங்களா இல்ல நாமளா சொல்லிக்கலாமா? ஓகே. இப்ப வந்து ராகு கேது தோஷம், ராகு கேது தோஷம் எல்லாத்துக்குமே இருக்கு. நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பரிகாரம், ஃபர்ஸ்ட் பரிகாரம் ராகு கேது. ராகு இருந்தா கேது ஒண்ணுதான், சரிங்களா? தோஷம், ராகு கேது தோஷம். இந்த ராகு கேது தோஷம் என்னென்னமோ சொல்லுவீங்க, அந்த அந்த பரிகாரம் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்றாங்க. நான் இப்ப கொடுக்க இந்த 10 பரிகாரம் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். என்னுடைய கஸ்டமருக்கு நான் பரிகாரம் பண்ணி அதை நிவர்த்தி பண்ண பரிகாரம் தான் உங்களுக்கு வச்சிருக்கேன். புரியுதுங்களா? அதுதான் உண்மையான விஷயம். நான் வந்து என் கஸ்டமருக்கு எந்த பரிகாரம் கொடுத்து அவங்களுக்கு அது நல்லது நடந்திருக்கோ அந்த பரிகாரத்தை தான் நான் வச்சிருக்கேன். அப்போ அது வழிமுறை தான். அந்த வழிமுறையை தெளிவா கேட்டு நோட் பண்ணிட்டா மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து செயல்படுத்த முடியுமே ஒழிய சும்மா கேட்டுக்கலாம் என்ன சொல்லிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காது. புரியுதுங்களா? சரி, யாருக்கெல்லாம் ராகு கேது இருக்கு? ஒரு ஜாதகத்துல ராகு கேது இருக்கு, 1ஆம் இடம் லக்னத்துல இருந்தா, லக்னத்துல 2ல இருந்தா, 7 8 இப்படி இருந்தால் ராகு கேது தோஷம்னு சொல்றாங்க. 5ல் இருந்தாலும் ராகு கேது தோஷம் தான். அப்போ இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க நீங்க வாங்க. இதனால என்னெல்லாம் தடைப்படும்? திருமண தடை மட்டும்தான் படுமா? கிடையாது. குழந்தை பிரச்சனை தடைப்படும், திருமண வாழ்க்கை தடைப்படும், உயர்வுக்கு தடை, வளர்ச்சிக்கு தடை, பண தட்டுப்பாடு, இந்த மாதிரி தானே கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இந்த ராகு கேதுவோடைய தோஷம் நம்மளுக்கு இப்ப தீரணும். அதுல முக்கியமா திருமணம்னு வச்சுக்கோங்க. திருமணம், இந்த திருமணத்துக்கு ரொம்ப லேட் ஆகி எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு 32 40 இப்படியெல்லாம் நிறைய இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது ஆம்பளைக்கெல்லாம் 40 வயசு ஆயிடுது, பொண்ணுங்களுக்கெல்லாம் 30 வயசுக்கு மேல போயிடுது. திருமணம் வந்து ஏதோ ஒரு விதத்துல கேட்டா என்ன சொல்றாங்க, நான் வேண்டாம் சம்பாரிச்சுட்டு பண்ணணும். கிடையாது, அவங்களுடைய ஜாதகத்துல அந்த விதி இருக்கு. அதனாலதான் அவங்களே அது லேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய இடது கட்டை விரல், ஒரு பெண்ணுடைய இடது கட்டை விரல், எது உங்களுடைய கையுடைய இடது கட்டை விரல், கையுடைய இடது கட்டை விரல். ஏன்னா அந்த கட்டை விரல் தான் நம்மளுக்கு பலம். இப்ப இப்படி பண்றதை விட இப்படி பண்றதா பலம் அதிகம்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுடைய இடது கட்டை விரல் அளவு எடுத்துக்கோங்க, ஒரு ஆணுடைய வலது கட்டை விரல் அளவு எடுத்துக்கோங்க. இது சைஸ் வந்து இதுதான். இப்போ ஒரு பெண்ணோடைய இடது கட்டை விரல் அளவுக்குள்ள ஒரு சைஸுக்கு ஒரு வெள்ளியில ஒரு நாகம் செய்யுங்க. ராகு கேதுவோடைய ஒரு பாம்போடைய ஒரு உருவம் வெள்ளியில தகுடு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வெள்ளியில ஒரு பெண்ணோடைய இடது பக்க கட்டை விரல் இந்த அளவுக்கு கட்டை விரல் சைஸுக்கு இருக்குமா, இந்த சைஸ அளவுக்கு ஒரு தகுடு மாதிரி வெள்ளியில, வெள்ளி பூச்சு, இப்போ நம்ம வந்து நிறைய ஸ்டோர்ல எல்லாம் வந்து வெள்ளின்னு சொல்லிட்டு ஒரு சில்வர் கலர்ல எல்லாம், அதெல்லாம் நீங்களே வெள்ளி வாங்கி அதுல வெள்ளியில தான் வேணும், தகுடு மாதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுலதான், அப்பதான் உங்களுக்கு தோஷம் குறையும். அதுல வந்து பாம்போடைய சிலை எடுத்துக்கோங்க. ஆணுடைய வலது கட்டை விரல் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அளவுல பாம்பு சிலை அரைச்சுக்கோங்க. நிச்சயம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒவ்வொரு இன்ச், ஒவ்வொரு பாயிண்ட் அளவு, ஒரு பாயிண்ட் அளவு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த அளவு வந்து கரெக்டா எடுக்கும் போது டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த 2 விஷயத்தையும் எடுத்து ஒன்னா சேர்த்து ஒரு வெத்தலையில காம்பு இருக்கும் இல்லையா, ஒரு காம்புள்ள பகுதி, இப்போ ஒரு வெத்தலையில காம்பு இங்க இருக்கும், அந்த பகுதியில நாகர்களுடைய தலைகள் வரும்படி, அங்க நாகருடைய தலை வரும்படி இப்படி வச்சுக்கணும். ஒரு வெத்தலை மேல அந்த 2 உருவம் உள்ள ஒரு ஒன்னா ஆக்கி காம்புடைய இடத்துல அதை வச்சுக்கிட்டு, அந்த வெத்தலையில பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பச்சரிசி, மஞ்சள், குங்குமம், சந்தனம், கொஞ்சம் பச்சரிசி, மஞ்சள், குங்குமம், சந்தனம், அடுத்தது மல்லிகை பூ, இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணும், உங்க வலது கையில வச்சுக்கிட்டு, இந்த 2 ஒன்னாக்கி உங்க வலது கையில வச்சுக்கிட்டு
அதைய ஓடுற நீர்ல விடணும். புரிஞ்சுதா உங்களுக்கு சொன்னது? நம்மளுக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னா ஐயோ வெளியில நம்ம தண்ணியில விடுறோமான்னா யோசிக்க கூடாது. தகுடு மாதிரி செய்யுங்க. ரொம்ப சன்னமா செஞ்சாலும் பரவாயில்ல. வெள்ளியில 2 கட்டை விரல், ஒரு பெண்ணோடதுக்கு இடது பக்கம், ஆணுக்கு வலது பக்கம், அதை எடுத்து உருவத்தை எடுத்து வெத்தலை காம்புள்ள பக்கத்துல ஒரு நாகருடைய தலை இருக்கும்படி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் பச்சரிசி, இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் பச்சரிசி எல்லாம் போட்டுக்கோங்க. சந்தனம் போட்டுக்கோங்க. 2 மல்லி இத்தினோடு மல்லி பூக்கள் அங்க போட்டுக்கோங்க. இதையே உங்க வலது கையில வச்சு என்ன பண்ணணும், ஒரு ஓடுற தண்ணியில நீங்க அதை விட்டுறணும். விட்டுட்டா உங்களுக்கு நிச்சயம் அந்த தோஷம் கழிஞ்சிடும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 27 நாட்கள் 27 விளக்கு, 27 நாட்களும் ராகு கேதுவுக்கு விளக்கு போடணும். நீங்க ராகு கேதுக்கு எவ்வளவு விளக்கு போடலாம் அப்படின்னா 11 விளக்கு போடலாம், 9 விளக்கு போடலாம். 27 நாள் போடணும். கோயிலுக்கு போய் அரச மரத்தடையில் ராகு கேது இருந்துச்சு அப்படின்னா 11 விளக்கோ இல்ல 9 விளக்கோ நீங்க நிச்சயம் விளக்கு போட்டு வரணும். வீட்டுல ராகுக்கு ஒரு விளக்கு, கேதுக்கு ஒரு விளக்கு, இந்த மாதிரி விளக்கு நீங்க போடணும். அந்த விளக்குல வந்து எள்ளும் கொள்ளும், சரிங்களா? எள்ளு கொள்ளு ரெண்டையும் ஒன்னாக்கி 2 விளக்கி ஒரே தட்டுல வச்சு நீங்க விளக்கு போட்டுவாங்க. ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கோங்க. அதுல எள்ளு பாதி கொள்ளு பாதி வச்சுட்டு ராகுக்கு அப்புறம் கேதுக்கு, சரிங்களா? இப்ப வந்து எல்லாரும் எள்ளு சனி பகவானுக்கு தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உளுந்து கொள்ளுவே போட்டுக்கோங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து பரிகாரம் பண்ணது எள்ளு, ஆனா நீங்க வந்து உளுந்து கொள்ளுமே போட்டுக்கிட்டு அது தட்டுல 2 விளக்கு வச்சு நீங்க பண்ணுங்க. கொஞ்சம் எள்ளையும் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? 3 இது வச்சுட்டு விளக்கு 27 நாளைக்கு போடுங்க. நிச்சயம் கோயில்ல போய் 27 விளக்கு ராகு கேதுக்கு போடணும். இதை போட்டுட்டு வாங்க. அந்த நாட்கள்ல இருந்து 10 மாதத்திற்குள் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பா ஒரு நிச்சயிக்கப்படும். இல்ல ஒரு மாப்பிள்ளையோ ஒரு பொண்ணோ பார்க்கப்படும். உங்களுக்கு இந்த தோஷம் நிவர்த்தியாகி கர்மாக்கள் குறைஞ்சிடும். நல்லா இருந்துச்சா உங்களுக்கு இந்த பரிகாரம்? முதல் பரிகாரம் ராகு கேது தோஷம். இந்த திருமண தடைக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு. ஆனா நம்ம இந்த திருமண தடையை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? நம்ம அடுத்த பரிகாரத்துக்கு போயிடலாமா? இதுல யாராவது உங்களுக்கு டவுட் இருக்கா? 2வது பரிகாரம்